ரங்க ருக்மணி கிட்ட, நான் உங்கள கேட்காம சாகர் காலேஜ்ல அட்மிஷன் போடுற மாரி போய் பார்த்துட்டு வந்தேன். அங்க பிளேயர்ஸ ட்ரெயின் பண்ணாம டிசைன் பண்றாங்க. டெலகாஸ்ட் ரூம் மாதிரி ஒரு டேட்டா அனலைஸ் ரூமு, ஸ்போர்ட்ஸ் ஷாப் மாதிரி ஒரு கிட் ரூம்னு அங்க பார்த்த எல்லாத்தையுமே சொல்றான். ருக்மணியும் இதெல்லாம் கேட்டு, அப்ப நம்ம தான் ஸ்டூடண்ட்ஸ்க்கு இது எதுவுமே கொடுக்காம அவங்கள வின் பண்ணிட்டு மட்டும் வர சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஒருவேளை ராஜசேகர் சொன்ன மாதிரி இந்த 50th இயர் தான் நம்மளோட கடைசி வருஷமா இருக்குமோன்னு பயமா இருக்குன்னு சொல்ல, அப்ப தியோ வந்து இந்த 50th இயர்ல ஒரு கோல்டன் ஜூப்ளி செலிப்ரேஷன் வச்சு அதுல நம்ம அலுமினி எல்லாரையுமே கூப்பிடலாம்னு ஓல்டு ஃபைலை எடுத்துட்டு வந்து துளசினா மினிஸ்டர் துளசியான்னு கேட்க, ஆமான்னு சொன்னதும், என்ன மேடம் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரே நம்மளுன்னு சொல்றீங்க, அப்புறம் என்ன இந்தியன் டீம் ஓபனர் துருவனு எல்லாரையுமே கூப்பிடலாம்னு சொல்ல, ருக்மணியும் சரின்னு சொல்றாங்க. அப்புறம் ரங்கங்கிட்ட துளசிக்கு மட்டும் நீயே போய் இன்வைட் பண்ணிருன்னு சொல்றாங்க. அங்க கட் பண்ணா உடஞ்சு போன ஸ்டெம்பை வச்சு ஒரு பொண்ணு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த பொண்ணோட பேரு வள்ளி. இத ருக்மணி பார்த்ததும், சாரி மேடம் ஸ்டெம்பு உடஞ்சு போய் தான் இருந்தது, அதனாலதான் எடுத்து விளாண்டுகிட்டு இருந்தேன்னு சாரி கேக்குறா. சரி பரவாயில்ல, விளாட எங்க கத்துக்கிட்டேன்னு கேட்டா, அப்பா கிளீன் பண்ண வரும்போது நெட்ஸ் கிட்ட இருந்து பாப்பேன், இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன் மேடம், அப்பா கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்கன்னு சொல்றா. ருக்மணியும் சரி இனிமேல் இதை வச்செல்லாம் விளாட வேணாம், சாயங்காலம் அப்பாவை கூப்பிட்டு என்ன வந்து பாருன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இங்க ரிஷி அகாடமி ஃபுல்லா தங்கத்தை தேடிட்டு ஒரு வழியா அவளை கண்டுபிடிச்சு, உனக்காக ஒண்ணு பண்ணிருக்கேன்னு அவன் சமைச்சதை எடுத்து கொடுக்கறான். தங்கமும் அதை வாங்கிட்டு, டேய் நம்பி சாப்பிடலாமா, ஒன்னும் ஆகாதுலன்னு ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு, டேய் நிஜமாவே சூப்பரா பண்ணிருக்கேன்னு பாராட்ட, அத மணி ஒளிஞ்சு நின்னு பாத்துக்கிட்டு, என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னே தெரியலையே, சிரிச்சு சிரிச்சு வேற பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு புலம்பிக்கிட்டே போய், நான் ரிஷியை விட பெட்டர் ஆகணும், அதுக்கு நீங்க தான் ஏதாவது பண்ணணும்னு சொல்ல, டேய் உனக்கு கிரிக்கெட் டீம்ல சேரணுமா இல்ல தங்கத்தை கரெக்ட் பண்ணணுமான்னு கேட்டதும் உடனே பேட்டை கீழே போட்டு தங்கம் தானே சொல்றான். டேய் இது போதும்டா, தங்கம் உனக்கு தான், எதுக்கும் கவலைப்படாத, எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல, இத கேட்டு மணியும் ரொம்ப சந்தோஷப்படுறான். இங்க மினிஸ்டருக்கு இன்விடேஷன் கொடுக்கலாம்னு ஆபீஸுக்கு ரங்கம் வேற அங்க எல்லாருமே அறக்க பறக்க ஓடிக்கிட்டு இருக்கத பார்த்துட்டு, நம்மள பேசவே விட மாட்டாங்க போலயேன்னு, மேடம் இந்த இன்விடேஷனை மட்டும் எம்என்சி அகாடமில இருந்து வந்து கொடுத்துட்டு போனாங்கன்னு சொல்லிருங்கன்னு சொல்லிட்டு, ஆள விடுங்கடா சாமின்னு ஒரே ஓட்டமா ஓடிடுறான். இங்க வள்ளி அவங்க அப்பாவை ருக்மணியை பார்க்க கூப்பிட்டு வந்திருக்க, அவரு தான் பொண்ணு தான் ஏதோ தப்பு பண்ணிட்டா போல, அதனாலதான் கூப்பிட்டு விட்டுருக்காங்கன்னு நினைச்சு சாரி கேக்குறாரு. இல்ல சார் உங்க பொண்ணு எந்த தப்புமே பண்ணல, அவ கிரிக்கெட் விளையாடுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கா, அது மட்டும் இல்லாம அவளுக்கு டேலண்ட்டும் இருக்கு, அதே சமயம் கத்துக்கிற ஆர்வமும் இருக்கு, நீங்க மட்டும் இவ்வளவு விளையாட அனுப்புனா பெரிய ஆளா வருவான்னு சொல்ல, எனக்கு இந்த கிரிக்கெட் பத்தி எல்லாம் எதுவும் தெரியாது மேடம், ஆனா அவளுக்கு அதுதான் சந்தோஷம்னா நல்லா விளையாடட்டும், என்னோட சக்திக்கு முடிஞ்சதை நான் கண்டிப்பா பண்ணுவேன்னு சொல்றாரு. ருக்மணியும் நானும் என்னால முடிஞ்சதை பண்றேன், எங்களோட உமன்ஸ் டீம்லயும் அவளை பார்ட்டிசிபேட் பண்ண வைக்க முடியுமான்னு ட்ரை பண்றேன்னு சொல்றாங்க. இதை கேட்டு வள்ளியும் அவங்க அப்பாவும் ரொம்ப சந்தோஷப்படுறதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.